விஜயலட்சுமி அவர்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டஸ்டன்ட்க்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு சில விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. எஸ், அரோரா அவர்களை பற்றி தான் வந்து ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. நல்லா தூங்குனீங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டது நல்லா இருந்துச்சா, என்னடா இதெல்லாம் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். எஸ், ஒரு சண்டே எபிசோடில் அரோரா அண்ட் துஷாரை வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கொஞ்சம் கலாச்சி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதுவுமே வைரல் ஆச்சு. ஸோ அகெயின் இதை தான் வந்து விஜயலட்சுமி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆனால் போதும்பா, அதாவது ஷி ஹஸ் பிகம் த கேர்ள் இந்த ஷோ அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எல்லா ஹவுஸ்மேட்டுமே அவங்கள வந்து அப்படி பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் அரோரா அவர்கள் வந்து காசு சம்பாதிச்சா போதும்பா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் அங்கே உள்ள இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் என்னுடைய சிஸ்டர் கனி கூட அந்த ஒரு விஷயத்தை அப்படி பிராண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு ஒன்று சொல்லுங்களேன், அரோரா சின்க்ளேர் அவர்கள் எங்கேயாவது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஒரு பிக் பாஸ் இன்டர்வியூஸ்ல உள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து சத்தம் போட போறேன், நான் வந்து சண்டை போட போறேன், பயங்கரமா நான் அழ போறேன், நான் வந்து அப்படி என்னோட பர்சனாலிட்டியை மாற்றி அப்படியே ஒரு மினி சொர்ணாக்கா மாதிரி மாற போறேன் அப்படின்னு எங்கேயாவது அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பாங்களா? எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஏன் அவங்க செலக்ட் ஆனாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ண ஒரு சில விஷயங்களுக்கு அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கண்டென்ட் ஸ்டைல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பிகாஸ் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நபர், ஒரு கை கூட தான் வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்க கூட தான் கான்டென்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது துஷாரை மென்ஷன் பண்ணி வந்து சொல்லியிருந்தாங்கன்னும் போது அதுதான் அவங்களுடைய கண்டென்ட் ஸ்டைல். அண்ட் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கவும் தெரியும்.